Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி ஃபுட்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் வீட்டில் 6+ months பேபிஸ் இருக்காங்களா? அப்போ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வந்து பீட்ரூட் நான் வந்து எடுத்துக்கிறேன். பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரிச் இன் நியூட்ரிஷன். அப்புறம் ரத்த ஓட்டத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு, அப்புறம் அவங்க செரிமானத்துக்கு, அப்புறம் அவங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பேபிஸ்க்கு. நான் வந்து சின்ன சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்துகிட்டு அதோட ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3 பேரிச்சம்பழத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன். டேட்ஸில் வந்து இந்த சீட்ஸ் இருக்கும்ல, இந்த விதையை வந்து தனியாக வந்து எடுத்துருங்க. பேரிச்சம்பழத்தில் நேச்சுரல் இருக்கக்கூடிய ஸ்வீட் கண்டென்ட்டும் இருக்குது. அண்டு அது வந்து நிறைய வந்து அயன் சத்தும் இருக்குது. அதனால் பேரிச்சம்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழத்தை நீங்கள் வந்துட்டு சிரப் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி எந்த விதமான ஹோம்மேட் சரலாக் வந்து கொடுத்தாலும் சரி, அந்த பேரிச்சம்பழம் சிரப்பை வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். குழந்தைங்களும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் அந்த பேரிச்சம்பழத்தையும் இந்த பீட்ரூட்டையும் ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வந்து வேகணும். இது நல்லா வேகிறதுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 to 10 minutes வந்துட்டு இதை நல்லா வந்து வேக விட்டுறலாம். சாலிட் ஃபுட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக 6+ months வந்து ஆகணும். அது வரைக்கும் மதர்ஸ் மில்க் மட்டுமே வந்து கொடுங்க. தாய்ப்பாலை தவிர வேறு எதையுமே வந்து கொடுக்காதீங்க. இப்போ இந்த பீட்ரூட் பேரிச்சம்பழம் இது ரெண்டுமே வந்து நல்லாவே வெந்துருச்சு. இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து எல்லா உணவுகள்லையும் நம்ம வந்து கொடுக்கலாம். நெய் வந்து குட் ஃபேட் தான். அதனால் எந்த மாதிரி நீங்கள் உணவு கொடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வந்து கொஞ்சம் கட்டி பதமாக வந்து மாறணும். அது வரைக்கும் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் கட்டியாக அது மாறும். ஹல்வா பதத்துக்கு கொஞ்சம் மாறும். அது வரைக்கும் அது நல்லா நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது திக்கன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் ஹல்வா பதத்துக்கு வந்து மாறிடுச்சு. எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி திக்கன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து இதை மாற்றி எடுத்துக்கிறேன். இதை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் வந்து திரும்ப வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரவை வந்து லைட்டாக வந்து இதில் இந்த நெய்யிலே வந்து கொஞ்சமாக வந்து வறுக்கணும். ரவைக்கு பதிலாக நீங்கள் வந்து இதில் ஓட்ஸ் கூட சேர்க்கலாம். ஓட்ஸ் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ரவை. இது ரெண்டில் நீங்கள் எதனாலும் சேர்க்கலாம். இல்லை அவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ இந்த ரவை வந்து வேகணும். வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த ரவை வந்து நல்லா வேகணும். இதே மாதிரி தான் ஓட்ஸாக இருந்தாலும் சரி, அவலாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து வேகணும். வேகிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. அரை வேக்காடெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பீட்ரூட் மிக்சர், அதை வந்து திரும்ப இந்த ரவை கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த பீட்ரூட்
கீரை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி பீட்ரூட்டில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்களோட ரத்த ஓட்டத்துக்கு அவங்க பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உணவு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ரொம்பவே விரும்பி கன்சியூம் பண்ணுவாங்க. இது வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.